ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம துபாய் டு டெல்லி ஃப்ளைட் EK514 எமிரேட்ஸ் போயிங் 777-300ER இந்த ஃப்ளைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு அரைவ் ஆகிறோம், செக்இன் ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே செக்இன் வந்து பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் கவுண்டரில் தான் செக்இன் ஆகிறோம். அதனால் இப்போது பிஸ்னஸ் கிளாஸ் என்ட்ரிக்கு நம்ம போயிருக்கோம். பாருங்கள், ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. க்ரௌடும் இருக்காது. இங்கேயும் செல்ஃப் செக்இன் இருக்கும், நார்மல் மேனுவல் செக்இன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நான் வந்து செல்ஃப் செக்இன்க்கு வந்திருக்கேன். மிஷினில் வந்துட்டு நம்ம எல்லாம் போட்டாலும் நம்மளோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ண எப்படியும் ரெக்கக்னைஸ் பண்ணாதுன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக காட்டுறேன். ஏன்னா நிறைய டைம் நான் பண்ணியிருக்கேன், ஃபெயிலியர் தான் இருக்குது. ஸோ இந்த டைம் பார்ப்போம். அகெயின் ஃபெயில் தான். டாக்குமெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணலான்னு வந்துடுச்சு. ஸோ நம்மளோட லாஸ்ட் நேமும் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டோன்னா அது புக்கிங்கை ரிட்ரைவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் மேட்ச் பண்ணிட்ட பிறகு நம்மளோட டீட்டெயில்ஸு, அது மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட் நான் அப்டேட் பண்ணல தான் கேட்குது. நான் அதை திருப்பியும் ஸ்கிப் கொடுத்துட்டேன், அப்டேட் பண்ணலை. ஸோ இப்போ சீட் நம்பர் நம்ம சூஸ் பண்ணியிருக்க சீட் காட்டுது, அதை சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குது. நான் எஸ்ன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக எஸ் கொடுத்தேன். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே ஃப்ளைட்டு, ஃபுல் ஃப்ளைட்டு. ஸோ எல்லா சீட்டும் புக்காக இருக்குது. அதனால் நான் பேக் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டேன். இப்போ ஒரே ஒரு பேக் இருக்குது, அதனால் ஒரு பேக் நம்பர் கொடுத்துட்டு, ஸோ இங்கே பாருங்கள் 1ன்னு போட்டு எஸ்ன்னு கொடுத்தேன்னா பேக் வைக்க சொல்லும். நம்ம பேக்கை தூக்கி அங்கே வச்சோன்னே அது வெயிட் மெஷர் பண்ணிவிட்டு அதே லக்கேஜ் டேக் பிரிண்ட் பண்ணோம். ஸோ அது பிரிண்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம அதை எடுத்து பேக்கில் நம்மளே ஒட்டிக்க வேண்டியதான். ஒட்டிட்டு எஸ்ஸு கொடுத்தோன்னா அது உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், ஐ ஹேவ் அட்டாச்டுன்னு சொல்லிட்டோன்னா இப்போ அந்த பேக் வந்து கரெக்டாக உள்ளே போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது நீங்கள் எத்தனை சூட்கேஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அத்தனை நம்பர்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணால் போதும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ போயிடுச்சு. ஸோ இப்போ போர்டிங் பாஸும் லக்கேஜ் டேகும் பிரிண்ட் பண்ணணுமா, மெயில் அனுப்பணுமான்னு கேட்குது. நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக அது பிரிண்ட் ஆகும். இங்கே எப்போவுமே நான் ஃபிசிக்கல் காப்பி வச்சுருக்கிறதுக்கு வந்து விரும்புவேன். பாருங்கள், இப்போ வந்துச்சு போர்டிங் பாஸும் லக்கேஜ் டேக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சீட் நம்பர் 44A. ஆனால் உள்ளே போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் என்னன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டோம். ட்ரெயின் பிடிச்சி கான்கோர்ஸையே போயிட்டுருக்கோம். ஸோ எமிரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 கான்கோர்ஸ் இருக்குது, ஏபிசின்ட்டு. ஸோ நம்ம ஏக்கு போயிட்டுருக்கோம். இப்போது பியிலேருந்து நம்ம ஏக்கு வந்துட்டோம் ட்ரெயினில். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது எவ்வளோ அழகாக இருக்குது. லிஃப்ட்டில் மேலே போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டில் மேலே போனால் அங்கே லாஞ்ச் இருக்குது. ஸோ ஏ கான்கோர்ஸ்லேயே லாஞ்ச் இருக்குது, பிஸ்னஸ் கிளாஸ் லாஞ்சில் அக்சஸ் இருக்குது நமக்கு. அதனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா இன்னும் ஒரு 2 hours இருக்குது, அதனால் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ லாஞ்சுக்குள்ளே வந்துட்டேன். பாருங்கள், பேப்பர் ஒன்று இருக்குது, பேப்பர் எடுத்தாச்சு. நேராக போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போர்டிங்க்கு போக வேண்டியதுதான். லாஞ்ச் அவ்வளோவா க்ரௌட் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச்சு. இதுக்கு அப்படியே நேராக கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் லான்ச் இருக்கும். அதுக்கு கீழே வந்து டிபார்ச்சர் கேட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 5th ஃப்ளோரில் இருக்கோம். இதுதான் பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, சாப்பிட்டுட்டு போர்டிங்க்கு வந்தால் அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸில் அப்கிரேட் பண்ணி விட்டாங்க. நான் கேட்கவே இல்லை. ஸ்கேன் பண்ணுறப்போ அது வந்து தன்னால் இன்னொரு போர்டிங் பாஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் கிளாஸ் போர்டிங் பாஸு. ஸோ பழைய போர்டிங் பாஸ் அவங்க கிழிச்சு போட்டு புது போர்டிங் பாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சீட் நம்பர் வந்து 6B. ஏதாலும் ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி வந்து சேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணனால 6Bயை விட்டுட்டு நம்ம இப்போது 7Eயில் உட்காந்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு ஸ்லிப்பர் இருக்குது, அது மாதிரி ஐலாஷ் இருக்குது. அது மாதிரி பிளாங்கெட்டே பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கிளாஸில் கொடுக்குறதும் பிஸ்னஸ் கிளாஸில் கொடுக்குறதும் வேறு மாதிரி இருக்குது. பாருங்கள், அது மாதிரி லன்ச் மெனு பாருங்கள், ஒரு புக்கே பிரிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக வந்து ஒயின் இருக்குது, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு.
ஸோ இதுதான் லன்ச்சு துபாய் டு டெல்லி ஃப்ளைட்டோட மெனு. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு மாக்டைல்ஸு, நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் இருக்குது. செகண்ட் பேஜ் ஃபுல்லாக ஆல்கஹாலிக், அதுக்கப்புறம் லன்ச் மெனு இருக்குது. இங்கே பாருங்கள், இது காக்டைல்ஸு. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் மெனு. ஸோ எத்தனை வெரைட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஸ்னஸ் கிளாஸ் வந்து வேறு லெவல். எக்கனாமியில் வந்துட்டு நமக்கு ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே ஏறின உடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு, அதுக்கப்புறமா வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் எப்படி என்னென்ன பண்ணணும் எல்லாமே ஒரு டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், லன்ச் மெனு வந்து ஹிந்தியில், இங்கிலீஷ் அண்ட் அரபிக் 3 லாங்குவேஜில் இருக்குது இப்போ நமக்கு. ஸோ எந்த லாங்குவேஜில் வேணுமோ படிச்சுக்கலாம். இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற டைம் ஆகிடுச்சு. அதனால வந்து சீட் வந்து நம்ம நார்மல் டேக் ஆஃப் பொசிஷனில் வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், செருப்பெல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு செப்பரேட்டு ஸ்பேஸு. ஃப்ரண்ட்டில் வந்து டிவி ஸ்க்ரீனு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சீட்லேயே சின்ன மெயில் கூட ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஒன்று டிவி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டேப்பில் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பக்கத்தில் இன்னொரு ரிமோட் மாதிரி இருக்குது, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் வந்துச்சு ரன்வேல. டேக் ஆஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நான் டேக் ஆஃப் ஆகிட்டு ஒன்று பேசுகிறேன். டேக் ஆஃப் ஆகிடுச்சு. துபாயிலேருந்து இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours 15 minutes கிட்ட ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் மேப் தெரியுது, நம்ம ஃப்ளைட் போகிற பார்த்து. அது மாதிரி கண்ட்ரோலர் கூட நம்ம பார்க்கலாம். இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எத்தனை ஃபீட்டு, அது மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு இதெல்லாம் காட்டும். அப்புறம் சென்டரில் பாருங்கள், ஃப்ளைட் டர்ன் ஆகுது தெரியுதா? அது எப்படி திரும்புது பாருங்கள் சென்டரில். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி மீட்டர்ஸ் எல்லாம் கூட நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி. இதுதான் நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஷூ வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து சீட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, உட்கார்ற பொசிஷன், சாயிற பொசிஷன், படுக்கிற பொசிஷன். நம்ம இந்த 2 பட்டன் வந்து ப்ரைவேசி, இதை இறக்குறது ஏற்றுறது. அது மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளோட கால், ஃபுட் ரெஸ்ட்டு, அது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பாருங்கள். என் காலை பாருங்கள், அந்த பட்டன் பண்ணணும். அப்படியே சீட்டு கீழே போயிட்டு அப்படியே ஸ்லோவாக ஃப்ளாட் ஆக்கி விட்ரும். ஃப்ளாட் பெட் கூட இருக்குது இதில். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே கண்ட்ரோல் வந்து நம்ம இதில் பண்ணோம்னா பக்கத்தில் இருக்க டேப்பில் கூட பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம படுக்கிற ஸ்டேஜில் வந்துட்டோம். கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அவங்க ஜூஸும் கேஷ்யூஸும் கொடுத்தாங்க. ஹெட்செட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். டோட்டலாக டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. நல்ல லக்ஸரியஸாக வுடன் ஃபினிஷில். ஸோ இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்க டேப்லேயே இந்த கண்ட்ரோல், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கேமரா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டிவியில் பார்க்க வேண்டியது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் எத்தனை பொசிஷன், 4 பொசிஷன் வச்சுருக்காங்க.
நம்ம எதை கிளிக் பண்ணோம், எதை அட்ஜஸ்ட் பண்ணோமோ அதை கிளிக் பண்ணி அந்த 1 2 3னா எக்ஸாம்பிள் 4னா நம்ம கால் வைக்கிறது, 1னா நம்ம தலை ஹெட் ரெஸ்ட்டு, அதை சூஸ் பண்ணி இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் சீட்டு தன்னால் அந்த மாதிரி ஆகிடும். அது மாதிரி இங்கே லாஞ்ச் பொசிஷன் இருக்குது, லாஞ்ச் பொசிஷன்னா அப்படி ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலில் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து டிவியில் சேஞ்ச் ஆகும். இந்த டேபு கீழே ஒரு பட்டன் இருக்குது, ப்ரெஸ்ஸுன்ட்டு. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த நம்ம டேபை உருவி கையில் எடுத்துக்கலாம். பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டேபை நம்ம கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்துகிட்டு இப்படியே வச்சு கூட நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபுல் சீட்டு, டிவி எல்லாமே. இது போக இன்னொன்று ஒயர்டு ரிமோட் கூட ஒன்று இருக்குது. அதை வச்சும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லஞ்சுக்கு டேபிள் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக டேபிளை எடுத்து போட்டு அதில் ஒரு துணி விரித்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ப்ரான்ஸோட சைஸ் பாருங்களேன். ஒரு ப்ரான் எப்படி 100 கிராமுக்கு மேலே இருக்கும். ரொம்ப திக்கான ப்ரானு. கோகோனட் புட்டிங்கு, அப்புறம் காலா ஜாமுன், மிக்ஸ் கபாப் வித் ரைஸ் அண்ட் தால், அந்த மாதிரி ஒரு பரோட்டா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பாட்டிலில் மேங்கோ பிக்கிளும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃப்ளைட் நம்ம பாகிஸ்தான் மேலே போயிட்டுருக்கோம். ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க, சாக்லேட் பாக்ஸு. இதுக்குள்ளே ஒரு 2 சாக்லேட் இருக்கும், குட்டி சாக்லேட். ஸோ வாஷ்ரூமுக்கு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், வாஷ்ரூமில் பூண்டு, டென்டல் கிட்டு, அது மாதிரி ஹேண்டில் போடுற மாய்ஸ்சரைசர், க்ரீமு, பாடி க்ரீம் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க, லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ட்ஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க. டவல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் வாஷ்ரூமில் மட்டும்தான் இருக்கும், நார்மல் வாஷ்ரூமில் இருக்காது. ஸோ இப்போது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம டெல்லிக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம டெல்லியில் லேண்ட் ஆயிடுவோம். நீங்கள் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் தான், ஆனால் மேலே டெல்லி பக்கத்தில் வந்து கொஞ்சம் நேரம் சுற்றிட்டுருக்குறாங்க, அதான் லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபீட் கீழே இறங்குது பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். வெர்டிக்கல் ஸ்பீடு எத்தனை ஃபீட்டு பெர் மினிட்டில் கீழே இறங்கிட்டுருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்த பிச்சு 4 டிகிரியில் கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போது அது கூட நம்ம பார்த்துக்கலாம். இது பாருங்கள் ஃப்ளைட்டோட பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போது டேர்ன் ஆச்சுன்னா இது டேர்ன் தெரியும். நம்மளுக்கு நேராக பாகிஸ்தான் முல்தான் இருக்குது, ரைட் சைடில் லாகூர் இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பைலட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ தூரத்தில் பார்த்திங்கன்னா ரன்வே தெரியுது நமக்கு. ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆக போகிறோம். அதான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கேமரா தான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன். ரன்வே நல்லா டிஸ்டன்ஸில் தெரியுது. ஸோ ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 8:25க்கு அரைவ் ஆகணும். நம்ம இப்போ 8:20 தான் ஆகுது. ஆன் டைமுக்கு கரெக்டாக அரைவ் ஆகிறோம். ஸோ லேண்டிங் ஆக போகிறோம். பாருங்கள் ரன்வேயில் வந்துட்டோம், என்ட்ரு ஆகிட்டோம். பாருங்கள் ரன்வேயில் லேண்டிங் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
டெல்லியில் நியூ டெல்லியில் லேண்ட் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள் ஏர் கனடா ஃபைட்ரு நமக்கு லெஃப்ட் சைடில் நிற்கிது. பார்க்கிங் பேக்கும் நம்ம வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ மோஸ்ட்லி ட்ரிவாண்ட்ரம் டு துபாய் ஃப்ளைட் EK524 அதில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாருங்கள், நம்ம இறங்கி ஏர்போர்ட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். டெல்லி ஏர்போர்ட் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ வெல்கம் டு இந்தியா போர்டு பார்த்த உடனே ஒரு நல்ல பூரிப்பு தான். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்இன் எடுத்துகிட்டு போயிடுவோம். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டேன். டியூட்டி ஃப்ரீ வழியாக நம்ம இப்போ வெளியே போகிறோம். பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் வெளியே வந்துட்டேன். கேபுக்கு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.